டெக் யூடியூபர்ஸ் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ ரீசெண்ட் டைமில் ஓப்போ பிராண்ட் சைடு இருந்து ஓப்போ ரெனோ 15 சீரிஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் ஸ்பெக்ஸ் என்னவோ நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் 50,000 செக்மெண்ட்டில் அந்த மொபைல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சில விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த விதத்தில் சேம் ஓப்போ பிராண்ட்லேருந்து ஆல்ரெடி ஓப்போ K13 சீரிஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் ஓப்போ K13 டர்போ அப்படிங்கிற மொபைலை ஜஸ்ட் 25,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு மொபைல்லையும் இருக்கக்கூடிய மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் கேமரா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ரெனோ 15 சீரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெனோ 15ல் இருக்கக்கூடிய அந்த கேமரா உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதான். பட் உங்களுக்கு அந்த கேமரா தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு போகவே தேவையில்லை. ஜஸ்ட் 25,000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த K13 டர்போ மொபைலே கிட்டத்தட்ட அந்த மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு மொபைல் தான் கேமராவை தவிர. மற்றபடி அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெக்ஸ் தான். பட் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 50,000 செக்மெண்ட்டில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெனோ 15 சீரியஸில் ஸ்டோரேஜை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி GPU ஆகட்டும் CPU ஆகட்டும் எல்லாமே ரெண்டில் இருக்கக்கூடியதும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேமரா மட்டும்தானா நீங்கள் ரெனோ 15 சீரியஸை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி தேவையில்லை ஓப்போ பிராண்ட்லேருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் K13 டர்போ மொபைலை ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.